தான் புள்ள என்ன தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? பாத்துடலாம். அது இல்லைங்க. வாங்க. உங்க மில்லு நம்பி என் மச்சான் வேலைக்கு போனான்ல, அவனை சொல்லணும். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அண்ணே, இந்த பார் தம்பி, என் பையன் செஞ்சது சரின்னு சொல்லல, அவன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நான் அவனை தூக்கி உள்ள வச்சீங்கன்னா பிரச்சனை சரியா போயிருமா? நடந்து போச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியதை பார்க்கலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்புறம் உன் மச்சானுக்கு எவ்வளவு வைத்திய செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி உன் தங்கச்சி காலம் முழுக்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நாங்க பண்றோம். ஓ, பாதிலுக்கு நாங்க கேஸ் வாபஸ் வாங்கணும், அதானே? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு உசுறு இப்போவா போன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பேரம் பேச வந்துட்டீங்க. கிளம்பி மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. உங்க காசு என் கால் தூசுக்கு சமானம். என் தங்கச்சி குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, உங்க பையனை நான் சும்மா விட மாட்டேன். உள்ள தூக்கி வச்சு களி தின்ன வைக்கல. தம்பி, ஆத்திரத்துல வார்த்தை விட்டுறாத, நிதானமா யோசிச்சு பாரு. நீங்க இப்ப எதுவும் பேச வேணாம், எங்களுக்கு யோசிக்க தெரியும். உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போங்க. போங்க. பெருசா பேச வந்துட்டாங்க. பணம் தரேன், அது தரேன்ட்டு. ச்சே, என்ன மனுஷங்க. அண்ணி கவலைப்படாதீங்க, நீ அண்ணன் வந்துடுவாரு. ராசாத்தி, ராசாத்தி, அம்மா, ராசாத்தி, இங்க பாரு, அழக்கூடாது, கவலைப்படாத. என்ன, கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சம்பந்திமா, பாரி ஐயாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன். எப்படியும் மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொன்னாரு. கொண்டு வந்துருவாருல்ல சம்பந்திமா? நல்ல பக்கனியா கேள்வி கேக்குற சண்முகம். இனி என் உள்ள போனதுக்கு காரணமே உன் பொண்ணுதான். வந்துட்ட கேள்வி கேக்குறதுக்கு. என்ன சம்பந்திமா, நாங்களே நொந்து போய் வந்திருக்கோம், இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறீங்க. பின்ன உனக்கு ஆரத்தி எடுத்து உட்கார வச்சு மாலை மரியாதை பண்ணுவாங்களா? இவ என்னைக்கு இங்க காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சு. பத்தாததுக்கு இனி என்ன ஜெயிலுக்கு அனுப்பி இன்னும் எங்க குடிய கெடுக்க பாக்குறா. ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? அவர் குடிச்சிட்டு போய் தப்பு பண்ணதுக்கு இவ எப்படிங்க பொறுப்பாவா? இவ ஒழுங்கா இருந்தா அவ ஏண்டி குடிக்க போறான்? இவ தொல்லை தாங்க முடியாமதான் என் புள்ள போய் குடிச்சிட்டு வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்டு பொண்ணுதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல குடும்பம் மாதிரி விசாரிக்க வந்துட்டீங்க. சம்பந்தி, உங்க பேச்சு சரியில்லை. எந்த நேரத்துல எதை பேசணும்னு ஒரு வரமுறை இல்லாம பேசுறீங்க. என்ன வரமுறை வேண்டி கிடக்கு? இவ்வளவு கேவலமான பொண்ணை பெத்து வச்சுட்டு வாய் வேற. இங்க பாருங்க, சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆஹா, இன்னைக்கு இங்க ஒரு 7 இருக்கு. பொன்னிய மரகதம் சீண்டி விடுறா, இவ சாமி ஆட போறா. நடக்கட்டும், இதுவும் நல்லதுக்குதான். அவளை சொல்லி குத்தம் இல்ல, சொர விதை போட்டா அவரைய முளைக்கும். அம்மா எப்படியோ அப்படிதான் புள்ளையும் இருக்கும்.
வளர்த்த விதம் சரியில்லை. பாவம் அவளை சொல்லி என்ன பண்ண? 5 பைசா பிரயோஜனம் இல்லாதவள எப்ப எந்த இழிச்ச வயம் கிடைப்பான்னு எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்க. நாங்களே வலிய வந்து மாட்டினதுனால உடனே வளைச்சு போட்டுக்கிட்டீங்க. உங்க வீட்டு கெட்ட நேரம் இங்க வந்தா என்ன பண்ணும்? எங்க வீட்லயும் ஒட்டிக்கும். இங்க பாருங்க, என்னங்க ஓவரா பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. விட்டா பேசிட்டே போறீங்க. இங்க பாருங்க, எங்க கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி கெட்ட எண்ணம் எங்களுக்கு கிடையாது. தரித்திரத்தை விட கெட்ட எண்ணம் தான் மோசமானது. உங்க கெட்ட எண்ணத்துக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? யார பார்த்து கெட்ட எண்ணங்கிற? நீ தாண்டி கெட்ட எண்ணம் புடிச்சவ. என் நகையை திருடி வித்தவ தானே நீ? இத பாருங்க, எத்தனை வாட்டி தான் இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். சம்மந்தி, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. பாரிய குடும்பத்துல இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்க நல்லவா இருக்கு? எந்த நேரத்துல எது பேசணும்னு ஒரு நியாயம் தர்மம் இல்ல? ஆமா, இவ பெரிய தர்ம பத்தினி. நீ கிடந்த கடை எனக்கு தெரியாது? எங்க வீட்ல பொண்ண குடுக்க போய் நீ மானத்தோட இருக்க. இல்லனா நாரி போயிருப்ப. இத பாருங்க, இதுக்கு மேல மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? என் வீட்டு படி ஏறி வந்து என்னைய மிரட்டுறியா? என்ன பண்ணுவ சொல்லு. சம்பந்திமா, வேண்டாம், அவ்வளவுதான் மரியாதை. அம்மா, அம்மா தயவு செஞ்சு போமா. இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். என்னால நீங்க அசிங்கப்பட வேண்டாமா. இல்ல ரசாத்தி, நாங்க இருக்கும் போதே உன்னை இந்த பேச்சு பேசுறாங்க இவங்க. அம்மா, நல்லதோ கெட்டதோ இது ஏன் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போமா. ரசாத்தி, அழாத ரசாத்தி. சரி, பார்த்து பத்திரமா இரு. நான் வரேன். வா பொன்னி. இப்படி நீலி கண்ணீர் வடிக்க எங்க இருந்துதான் பாடம் கத்துக்கிட்டாலோ. தம்பி, இனி என்ன வெளியில விடுறேன்னு சொல்லிட்டாங்களா? எங்க அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான். இனி என்ன பார்க்க கூட விடல. என்ன தம்பி நீங்க சொல்றீங்க? அப்ப இனி என்ன எப்ப வெளியில எடுக்க போறீங்க? அதான் எனக்கும் புரியல. போலீஸ்காரங்க தான் அப்படி பண்றாங்கன்னா அந்த செல்வி கிட்ட சமாதானம் பேச போனா அவங்களும் ஒத்து வர மாதிரி தெரியல. கேஸ வாபஸ் வாங்க மாட்டோம்னு ஒத்த கால நிக்கிறாங்க. நல்ல வேலை, எங்க அந்த செல்வி கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிடுவாளோன்னு பயந்தே போயிட்டேன். அவங்கள பார்க்க போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். அது அவங்க அசிங்கப்படுத்தல, இதோ இங்க ஒருத்தி நிக்கிறாளே. நம்மள அசிங்கப்படுத்தணும்னே வந்து வாச்சிருக்கா. இவ ராசிக்கு நாம அசிங்கப்பட்டுதான் ஆகணும்.
குடும்பம் எப்படி நடத்தணும்னு கூட தெரியாத பொண்ணை இனி எனக்கு கட்டி வச்சீங்க பாருங்க. மரகதா என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன இவ ஒழுக்கமா இருந்தா இனி ஏன் குடிக்க போறான்? இவ எதுக்கும் லாயக்கு இல்லாதவ. இவ கூட போட்ட சண்டையில தான் மனசு தாங்காம போய் குடிச்சிருக்கான். இனிய ஒன்னும் ராசாத்தி கூட சண்டை போட்டு போய் குடிக்கல. அப்புறம் எதுக்கு மங்க இனிய குடிக்கணும்? அப்படி வேற என்ன பிரச்சனை இருக்கு அவனுக்கு சொல்லு பாப்போம். நீ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இனியன் குடிச்சதுக்கு காரணம் இந்த ராசாத்தி மட்டும்தான். ஏய், உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. ஏன் முன்னாடி நின்னு அழுது தொலைக்காத. போ, எங்கேயாச்சும் போய் தொலை. ராசாத்தி, உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரியல. எப்ப பாரு ராசாத்திய கரிச்சு கொட்டுறதுலயே இருக்க. உன்னெல்லாம் திருத்த முடியாது. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. அண்ணே வாங்கண்ணே, அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்கண்ணே. இப்படியே நீங்க ராசாத்திய குறை சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. பாத்தீங்களா அத்தை எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு? நீ பாக்கதானே போற இந்த ராசாத்தியால இன்னும் என்னென்ன பாடுபட போறாங்கன்னு. இன்னும் என்ன ஆகணும் டோரா? மாமா இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே. ராசாத்தி, அதுக்கு நீ எப்படி காரணமாவ? இல்ல டோரா, மாமா என்னால தானே குடிச்சிட்டு வந்தாரு. ஐயோ, இனியும் குடிச்சதுக்கு நீ எப்படி பொறுப்பாவ? இல்ல டோரா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். குடிச்சிட்டு வந்தவரை சமாதானப்படுத்தி சாப்பாடு போட்டு தூங்க வச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை விட்டுட்டு அவரு கூட சரிக்கு சரியா சண்டை போட்டதுனாலதான் அவர் வெறுத்து போய் வெளியில போனாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி. இல்ல, அவர் மட்டும் வெளியில போகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என் மாமா ஜெயிலுக்கு போக நானே காரணமாயிட்டேன். ஐயோ ராசாத்தி, நீ ஒருத்தியே போதும். உன்னை நீயே குற்றவாளி ஆக்கிட்டு சும்மாவே நீதான் காரணம் சொல்லி உன் மேலேயே நீ பழி போட்டுட்டு இருக்க. அந்த மரகதம் அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க. முதல்ல இது காரணம் நீ இல்ல, முதல்ல உன்னை நீயே நம்பு. டோரா, இப்ப என் மேல பழி வர்றது, மரகத அத்தை என்ன திட்டுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. எனக்கு மாமா வெளியில வரணும். அதுக்காக நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வழியும் தோணாம நானே இடிஞ்சு போயிருக்கேன். அதுக்கு ஏதாவது வழி சொல்ல முடியும்னா சொல்லு, இல்லனா என்ன தனியா விட்டுட்டு தொல்லை பண்ணாம போ. உன் மாமாவை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சாட்சிக்காரன் கால்ல விழறதை விட சண்டைக்காரன் கால்ல விழறது எவ்வளவோ மேல. நீ போய் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க கிட்ட போய் பேசி பாரு. அவங்க மனசு வச்சா இந்த கேஸ் எல்லாம் முடிச்சிடலாம். உன் மாமனும் வெளியே வந்துருவான். அதான் பாரி மாமா போய் பேசி அவங்க ஒத்துக்கலையே. வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அவங்க வாய் வார்த்தைக்கு இறங்காதவங்க கூட உன் கண்ணீருக்கு இறங்கி வருவாங்க. உனக்கு உன் மாமா வேணும்ல? ஆமா. அப்ப எதை பத்தியும் யோசிக்காம நீ அவங்க கிட்ட போய் பேசு. நான் போய் அவங்க கை கால்ல விழுந்தாவது என் மாமாவை நான் மீட்டுட்டு வருவேன். அப்படி முடியலன்னா நான் திரும்ப இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். என் மாமா இல்லாத இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? ராசாத்தி, அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துறாத. இல்ல டோரா, என் மாமா மட்டும் வரல நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் வரேன்.
செல்வி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் வாமா. இதோ வந்துட்டேனே. செல்வி, மச்சானுக்கு தேவையான ட்ரெஸ் கிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீல? அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் அதை எடுக்கல எது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேனே. சீக்கிரமா போட்டுமா. வா போலாம். நீ எதுக்குமா வந்த? ஏன் மச்சான் இருக்கானா செத்து போயிட்டானு பார்க்க வந்தியா? அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. நான் செல்வி அக்கா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல. நீ என்ன பேச வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பதான் உங்க வீட்டு பெரியவங்க வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களுக்கு சொன்ன பதில் தான் உனக்கும். நீ கிளம்பு. அக்கா அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க அக்கா. நீ ஒன்றும் சொல்ல வேணாமா. செல்வி, வா போலாம். நீ போமா. அண்ணா, அக்கா அக்கா, நீ படுக்க வந்துட்டே இரு. அக்கா அக்கா நில்லுங்க அக்கா. அக்கா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க அக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா. ஏமா சொல்ல சொல்ல கேட்காம வலிய மறிச்சிட்டு இருக்க? போமா அந்த பக்கம். இருண்ணே, பாவம் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அக்கா, என் வாழ்க்கைய உங்க கையில தான்க்கா இருக்கு. நீங்க பெரிய மனசு பண்ணி என் மாமாவை மன்னிச்சு விட்டுடுங்க அக்கா. இத பாரு ராசாத்தி, என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல. நானே முடிச்சிட்டு இருக்கேன். என் மாமா உசுருக்கு போராடிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உன் புருஷன். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு உன் புருஷனை மன்னிக்கிற அளவுக்கு நான் மகாத்மா இல்ல. தயவு செஞ்சு போயிடு. அக்கா, சத்தியமா என் மாமா இதுக்கு காரணம் இல்லக்கா. வேற யாரோ செஞ்ச தப்புக்கு இவர் மேல பழி வந்துருச்சு. என் மாமா அப்படிப்பட்டவர் இல்லக்கா. என்னது? உன் மாமா மேல தப்பு இல்லையா? அவன் குடிச்சிட்டு வந்து மிஷினை அரைக்குறையா ரிப்பேர் பண்ணதுதான் என் மச்சான் அடிபட்டதுக்கு காரணம்னு இந்த ஊரே சொல்லுது. நீ இல்லன்னு சொல்லி சாதிக்க பாக்குறியா? இதுக்குதான் உன்கிட்ட நின்னே பேசக்கூடாது. போமா அந்த பக்கம். அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. என் மாமா ரொம்ப நல்லவர்ண்ணே. ராசாத்தி, நீயும் ஒரு பொண்ணுதான். உன் புருஷன் ஜெயில இருந்தாலும் நல்லபடியா இருக்கான். ஆனா என் புருஷன் என்ன நிலைமைன்னு கூட எனக்கு தெரியாது. உன் மனசு எப்படி அடிச்சுக்குதோ அதே மாதிரி தான் என் மனசும் அடிச்சுக்குது. இந்த நிலைமையில வந்து உன் புருஷனை மன்னிக்க சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இத பாரு ராசாத்தி, உப்ப தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். அக்கா அக்கா, அப்படி சொல்லாதீங்க அக்கா. என் மாமா இல்லாம என்னால இருக்க முடியாதுக்கா. அவர் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்க்கா. இப்ப நான் வாழறதா இல்ல உசுறு விடுறதாங்கிறது உங்க கையில தான்க்கா இருக்கு. என் மாமாவுக்கு மட்டும் தண்டனை கிடைச்சு அவர் ஜெயிலுக்கு போனா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன்க்கா. அக்கா, உன்னை நான் கும்பிடுற அந்த ஆத்தாவா நினைச்சு பிச்சை கேக்குறேன். எனக்கு வாழ்க்கை கொடுக்கா. என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கா. பாவம் புள்ளத்தாச்சி புள்ள நடு ரோட்ல நின்னு கெஞ்சுரா. கல்லு மாதிரி நிக்கிறியே, நீயும் பொம்பளை தானே? ஆமா செல்வி, அவ புருஷன் செஞ்ச தப்புக்கு இவளை தண்டிச்சிடாத. பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போன பொண்ணு வெக்கமானம் பார்க்காம நடு ரோட்ல நின்னு கெஞ்சுரா. மன்னிச்சு விடு செல்வி. அக்கா, என் மாமாவை காப்பாத்த உங்களை விட்ட வேற யாரும் இல்லக்கா. என் சாமி நீங்க தான்க்கா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. நான் செத்தே போயிடுவேன்.